ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ரசிகன் சேனல். நான் தான் உங்கள் தமிழ் ரசிகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்க முதல் பிரம்மாண்டமான வெற்றி படமான வித் லவ் படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வாரம் லவ்வர்ஸ் டேங்கிறனால நம்ம இந்த வீக் ஃபுல்லாக லவ்வர்ஸ் டே ரீல்ஸாக பண்ண போகிறோம். நம்ம வீடியோவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரீல்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் எப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் கண்டினியூ பண்ணாமல் கட் பண்ணிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த வேலையை பார்த்துட்டே போயிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வித் லவ் இந்த படத்தில் அபிஷன், அனஸ்வரா ராஜன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. அபிஷனுக்கு ஒரு நடிகரா, முழு நேர நடிகரா இது ஒரு முதல் படம். அசிஸ்டன்ட் இயக்கியிருக்காரு. படம் முழுக்க முழுக்க லவ்வர்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம். லவ்வர்ஸ்னாலே ஜென்சி கிட்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்க படமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 80s ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, பிளைண்டு டேட்டிங்கில் 2 பேர் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது தான் தெரியுது அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படிங்கிறது. ஆனாலுமே 2 பேருக்கு ஒருத்தருக்கு தெரியல. 2 பேருமே அவங்க லவ் என்ன ஸ்கூல் டைம்ஸில் உள்ள லவ்வை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு விபரீதமான ஆசை தோணுது. என்னன்னா, நம்ம அந்த காலத்தில் லவ்வை சொல்லாமலே விட்டுட்டோம். அதனால இப்போ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள்ட்ட நம்ம லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டு போய் அவங்க லவ்வை சொன்னாங்களா, அவங்கள யாராவது ஒருத்தர் அவங்க கூட சேர்ந்தாங்களா, இல்லை இவங்க 2 பேரும் மிங்கிள் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல படங்களை ஞாபகப்படுத்தும். முக்கியமாக நமக்கு ஆட்டோகிராஃப் படத்தை ஞாபகப்படுத்தும், 96 படத்தை ஞாபகப்படுத்தும், முதலும் நீ முடிவும் நீங்கிற படத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அப்புறம் அபிஷன் ஜீவித்தோட நடிப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருக்காரு அப்படின்னு ஒரு பிம்பம் தோன்றும். அந்த விஷயத்த ஒரு சீன்ல அவர் கண்டிப்பாக பண்ணி காட்டியிருப்பார். அது அந்த சீன்ல கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த சீன் நான் எந்த சீன் சொல்றேன், நீங்க படத்தை பாத்துங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். முக்கியமா இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சீனுமே படத்துல தேவையில்லாத சீனே கிடையாது. எல்லாமே அந்த படத்துக்கு என்னமோ அதை 100% கொடுத்துருக்காங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உங்களை ஒரு புன்முறுவலோட பார்க்க வைக்கும். அங்கங்க வெடிச்சு சிரிக்க வைக்கும். ஒரு சில இடங்கள்ல எமோஷனல் செமையா கனெக்ட் ஆகும். அபிஷன் ஜீவித் ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலியிலே அவரோட நடிப்பை நிரூபிச்சிட்டாரு. அந்த சர்ச்சில் வச்சு அவர் பேசுற ஒரு வசனமே போதும், நம்மளை எல்லாம் கதறி அள வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சீன் எலிவேட் அவர் அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையனாவும் நார்மல் பையனாவும் வர்றாரு. 2 இடத்துலையுமே செமையா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். செமையான நடிப்புன்னு சொல்லலாம். அவரையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அனஸ்வரா ராஜன் பண்ணியிருக்காங்க. மலையாள படங்கள் நிறைய படங்கள்ல இவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கேரக்டர்ல வருவாங்க. ஆனால் இந்த படத்துல ஃபுல் பிளஜா நடிச்சிருக்காங்க. ஒரு அராத்து கொண்டா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் அவங்களுக்கு நல்லாவே செட் ஆயிருக்குது. அதுவும் இல்லாமல் சொந்த வயசுல பேசியிருப்பாங்க போல இருக்கு. மலையாள படம் பல நடிகளும் வீசிக்கிட்டே தான் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ், அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ஒரு 5 நிமிஷம் பேசும். இந்த மொத்த படத்தையுமே தூக்கி சாப்பிட்ற ஒரே ஒரு கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் தான். 5 நிமிஷம் அந்த பொண்ணு பேசுற டைலாக் தான் படத்தோட ஹை பாயிண்ட்னு சொல்லலாம். வேற லெவல்ல இருக்கும். டைலாக் ரைட்டிங்கும் செமையா இருக்கும். அதை மேக்கிங் பண்ண விதமும், எடுத்த விதமும், 2 பேர்த்தையும் நடிக்க வச்ச விதமும், மாற்றி மாற்றி அவங்க 2 பேர்த்தோட ரியாக்ஷனை காமிச்ச விதமும், மொத்த சீனுமே அந்த படத்துல அந்த இடத்துல நிற்கும். செமையான படம். கொஞ்சம் ஏமாந்தா கூட கள்ளக்காதல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு இடத்த இவங்க நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி நம்மளை அப்படியே உணர்ச்சி பொங்க வச்சிருப்பாங்க. நிச்சயமாவே பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட், இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட பழைய நினைவுகளை தூண்டி விடும். நம்மளை கனெக்ட் பண்ணி சொல்லும். எந்த இடத்துலையுமே இதே நட கொஞ்சம் ஓவரா இருக்கு, இதே நட இப்படி இருக்கு அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி எந்த சீனுமே கிடையாது. முக்கியமா படத்துல ஆக்ஷன் கிடையாது, ரத்தம் சொட்ட வெட்டி வீசுற சீன் எதுவுமே கிடையாது, குண்டு சத்தம் கிடையாது. இப்படி வன்முறையே இல்லாத ஒரு படத்தை செமையா ப்ரெசென்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னடா இது ஜென்சி கிட்கான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு முக்கியமான பழைய பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. நிச்சயமாக அந்த படத்துல இந்த பாட்டை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா லிரிக்ஸ் அவ்வளவுக்கு அவ்வளோ மேட்ச் ஆகுது. ஒவ்வொரு வரியுமே மேட்ச் ஆகுது, ஒவ்வொரு சீனுக்குமே. அந்த பாட்டை நீங்க பாருங்க, படத்துல அந்த பாட்டை ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. செமையான ப்ரெசன்டேஷன். ஒரு 80s கிட்ஸ்க்கோ 90s கிட்ஸ்க்கோ கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ வர்ற படங்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் தோணும். காதலில் நீங்க எவ்வளவுதான் சொல்ல போறீங்க, இன்னும் சொல்றதுக்கு என்னமோ இருக்குதா அப்படின்னு சொல்லி தோன்ற இடத்துல காதலுக்கு சொல்றதுக்கு இன்னும் நிறையவே இருக்கு. காதலை பத்தி சொல்றதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னைக்குமே அது புதுசா தான் இருக்கும், பழசாகாது அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய சான்றா சொல்லலாம். மியூசிக் படத்துல செமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடிச்ச எல்லாருமே செமையா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கவே ஒரு பிளசண்டா இருக்கும். ஸ்கூல்ல வர ஒவ்வொரு சீனும், அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள போகும்போது நம்மளே ஸ்கூலுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அப்படியான சீன்கள்லாம் இந்த படத்துல நிறையவே இருக்கு. எல்லாரையுமே இந்த படம், அதாவது எல்லாரையுமே ஸ்கூல் படிச்ச அனைவரையுமே, ஸ்கூல் படிக்காத அனைவரையுமே கூட இந்த படம் நிச்சயமா கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுவும் இல்லாம நமக்கு ஸ்கூல் டைம்ல
ஏகப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட கிடைக்காது. ஆனால் இப்போ உள்ள கிட்ஸுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க நினைச்ச உடனே எல்லாமே கிடைச்சிருது. நம்ம படித்த டைமில் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து நமக்கு எது கிடைச்சாலுமே அந்த ஸ்கூல் டைமில் வந்து நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்படி ஏங்கணும் அப்படிங்கிற வந்து அந்த மைண்ட் வந்து என்றைக்குமே நமக்கு ஏமாற்றத்தை தராது அப்படிங்கிறத இந்த படமும் மறுபடியும் நிரூபிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால டைம் இருந்தால் நிச்சயமாக போய் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். Until then, it's bye from உங்கள் தமிழ் ரசிகன். Bye.